ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் வந்து நம்மளுக்கு வாழை மரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால நம்ம எடுத்துன்னு இருக்கிறோம். இது நிறைய இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துருக்குறோம் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே கொஞ்சம் மழை பெஞ்சு நின்று போயிடுச்சு மழை. வாங்க, நம்ம இந்த செடிக்கு இந்த தண்ணி எடுத்துன்னு வந்துருக்குற இந்த தண்ணி கலந்து ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் நம்ம வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றலான்னு நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து மழையில தான் பூக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ இது பேர் வந்து ரெயின் லில்லின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. மழையில பூக்குற பூ லில்லி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து ஒரு புது இதுவும் பார்த்துருக்குறேன். இதுவும் பூ மாதிரி தான் தெரியுது எனக்கு. சீதாப்பழி மரத்துலேயே பூ வர மாதிரி தெரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் முறை இந்த மாதிரி மரம் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு தான் நம்ம பார்க்குறோம். முன்னாடிலாம் நம்ம வீட்டில் இல்லை, ஊரில் இருக்குது, இங்கே இல்லை. அதனால எனக்கு தெரியாது. இது பூன்னு தான் நான் நினைக்கிறேன். இது பாருங்க, இதுலேயும் பூ வருது. கொய்யா மரத்துலேயும் கொய்யாக்காய் வந்துருக்குது. இதில் வந்து பூ வருதுன்னு நினைக்கிறேன். இது பூ வந்து பெருசாகிடுச்சுனாக்கா நான் உங்ககிட்ட காட்டுறேன். இன்னைக்கு வந்து நம்மளது மல்லிகைப்பூ செடியில் அவ்வளோவா பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பூ தான் பூத்துருக்குது. செம்பருத்தி செடியில் அது கூட சுத்தம் மோசம். 2 பூ பூத்துருக்குது. 3 பூ பூத்துருக்குதுப்பா. அது 3 பூ பூத்துருக்குது. அது டைம் ஆகிடுமா ஃபுல்லாக போயிடுச்சு. இல்லை, அது முடிஞ்சு போச்சு இது டைமே. இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம செம்பருத்தி செடியில பூ. நேத்து நாள் அடுக்கு செம்பருத்தி நிறைய பூத்து இருந்துச்சு. 3 பூ பூத்து இருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொய்யாக்காய் மரத்துல வந்து கொய்யாக்காய் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 கொய்யாக்காய் இருக்குது. நான் எங்கன்னா காத்துல விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா இருக்குது. இது ஒண்ணு, இந்த ஒண்ணு, 3 கொய்யாக்காய். இங்க ஒண்ணு இருந்துச்சப்பா. தோ 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 4 கொய்யாக்காய் பார்க்கலாம். இது 4 பெருசாவதா என்னன்னு சொல்லிட்டு. மரத்துல வந்து பூ வர மாதிரி தான் தெரியுது. இந்த வர மாதிரி தான் தெரியுது, பார்க்கலாம். அதனால தான் நான் முருங்கைக்கீரையை ஒடிக்காமே விட்டு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பக்கத்துல இருந்து அந்த வாழை மரம் எடுத்து வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள மழை வந்துடுச்சு. சரி, டைம் வர ஆயிடுச்சு. இதை நட்டுட்டு போயிடலாமா என்னான்னு யோசிக்கிறேன். நான் நாளைக்கு தான் வந்து நட முடியும் போல இருக்குது. கத்திரிக்காய் செடி ஒன்று இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் 2 நாள் பொறுத்து கிள்ளிக்கலாம். இது என்ன ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் 2 நாள் பொறுத்து நம்ம கிள்ளிக்கலாம். இதில் வந்து ஒரு மிளகா வச்சிருக்குது. பூ இதுலேயும் நிறைய பூ கொட்டி நின்றுச்சு. நம்ம நேற்று அந்த இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்ல. இது பாரு, குண்டு மிளகா. இது ஒன்று பெருசாக இருக்குது. 2-3 மிளகா பெருசாக இருக்குது. இதில் நிறைய மிளகா வச்சிருக்குதா. லில்லி பூவும் நம்ம கிள்ளிக்கலாம். இன்னைக்கு பாட்டு போடுறியா? சார்ஜ் பண்ணணும்ல. நேற்று 3 பூ பூத்துச்சு. நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே கண் வச்சிட்டோம் போல இருக்குது செடி பார்த்து. இன்னைக்கு ஒண்ணுமே பூக்காம ஆயிடுச்சு. அடுக்கு செம்பருத்தி செடியில இல்ல மஞ்சள் ரோஸ் பூத்துக்குது. பெருசா பாத்தியா? நான் வந்த உடனே பார்த்துட்டேன். இன்னைக்கு ஒரு பூ கிள்ளி போட்டுருக்கு பாரு அணில். டெய்லி ஒரு பூ இந்த மாதிரி கிள்ளி போட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அணில்
அதனால தான் நான் இந்த செடியே விட மாட்டேன். இந்த பார், டெய்லி ஒன்று ஒன்று இந்தமாரி பறித்து போட்டால் இதுலேருந்து இந்த காய் வரும். அதனால தான் எனக்கு வேஸ்ட்டாக சும்மா ஏன் இதை வளர்க்கணும். செம்பருத்தி செடியில் வந்து நான் தினமும் பார்க்குறேன், இதுலேயே அரும்பு வரும்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளுக்காக வெயிட் பண்ணுது. எப்போ வரும்னு தெரியல. இது பூ பூத்துச்சுன்னா ஒரு பூ பூத்தாலும் அழகாக இருக்கும். ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இது நம்ம கனகாமர செடி நல்லா புதுசாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா இன்னும் 2 நாள் பொறுத்து நம்ம இங்கேருந்து டியூட்டிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு செடி கொடுத்துடலான்னு இருக்கிறேன். யாரும் நம்ம செடி வேணுமான்னு கேட்டவங்க யாரும் சொல்லலை. உங்களுக்கு யாருக்கா வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கனகாமர செடி வச்சுருக்குறோம். உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நம்மளுக்கு மெசேஜில் சொல்லுங்கள். நம்பர் வரும், அதில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். எப்படி அனுப்பணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்புறம் சம்பங்கி இதுவும் கேட்டிருந்தாங்க. அதுவும் செய்யும்போதே கனகாமர செடி அனுப்பும்போதே இது சம்பங்கி அனுப்பிடலாம். 2-3 செடி சேர்த்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா கேட்கலாம். கனகாமர செடி இன்றைக்கி வந்து அரளி செடியில் எந்த பூவுமே இல்லை. பாருங்க, அரளி செடி வந்து பூ இல்லை அவ்வளோவா, வெறும் அரும்பு தான் இருக்குது. அது இன்னும் 2 நாள் பொறுத்து தான் பூக்கும் போல் இருக்குது. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் நம்ம வீடியோவில் என்னென்ன போடுறோம், செடிக்கு நம்ம எந்த தண்ணி ஊற்றுறோம், என்னென்ன உரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் காலையில் 8 மணி வீடியோவை பாருங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.